சரிங்களா? இதுவும் 9, இதுவும் 9, இதுவும் 9ன்னு வீக் ஆயிடும். 2 9 இருந்தாலும் வீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 9 இருந்தா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இவங்க வந்து டாக்டரா இருந்தா கூட இவங்க சர்ஜரி போறதா விரும்புவாங்க. ஆப்ரேஷன் சர்ஜன் படிக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா எல்லா டாக்டர்ஸும் அத விரும்ப மாட்டாங்க. அப்ப இத விரும்புறாங்க, இல்ல அது அமையுது அப்டின்னா, அவங்க நம்பருக்கு ஏத்த மாரி தான் அமையும். சரிங்களா? ஸோ அந்த 9 இது மாரி விஷயங்கள் பாலிடிக்ஸ் 100% வெற்றி குடுக்கும். ரியல் எஸ்டேட்ஸ் நல்லாருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல அந்த அந்த இப்போ கட்டுமான பொருட்கள், கட்டுமான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். தைரியமா வந்து நீங்க ஆர்மில, போலீஸ்க்கு அப்ளை பண்றது, அது மாரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றது, இதெல்லாம் அவங்க தாராளமா பண்ணலாம். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல பண்றது, இல்ல பிளட் பேங்க்ஸ் வைக்கிறது. ஸோ அந்த மாரி விஷயங்கள் பண்ணலாம். இப்போ உணவா இருந்துச்சுன்னா, ப்ரொவிஷன் சொல்லக்கூடிய அந்த பூண்டு, மிளகாய், புளி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி ஐட்டம்லாம் வந்து பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு வந்து கடையா பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால என்ன தைரியம் இருந்தாலும், இந்த குழந்தைத்தனம், வெகுளித்தனம் அதிகமா இருக்கும். இவங்க வந்து என்ன ஒரு விஷயம்னா, எதிரிகள், எதிர்ப்புகள் அதிகமா வரக்கூடிய நம்பர்லயே வந்து 9 தான் முதல் நம்பர். ஓகே. அதுக்கப்புறம் 4. இவங்களுக்கு எதிரி, எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்குமா. நான் சொல்றேன் 9 பார்க்குறவங்கலாம் பாருங்க, ஏதாவது ஒரு எதிர்ப்பு, எதிரிகள் வந்து தினமும் வருவாங்க. ஆனா தினமும் வந்தாலும் இவங்களோட கேரக்டர் என்னன்னா, இவங்களுக்கு தைரியம், போர்க்குணம், விடாமுயற்சின்னு குடுத்துருக்காங்களா இயல்பா. அத என்ன பண்ணுவாங்க, இவங்க பிரேக் பண்ணி டெவலப் ஆயிட்டே போவாங்க. ஓகே, ஓகே, ஓகே. நாளைக்கு வராம இருக்குமா அப்படின்னா, இருக்காது. கண்டிப்பா வரும். நாளான்னைக்கு வரும்னா வரும். இந்த நம்பருக்கு ஸ்பெசிஃபிக்கா 9க்கு வரும், 4க்கு வரும் அதிகமா. மத்த நம்பருக்குலாம் இப்ப என் நம்பருக்குலாம் வரதே ரொம்ப ரேரா தான் வரும். வந்தா கூட அதுவா பார்த்து போயிடும். ஆனா இவங்க கிட்ட வந்து மோதும். இந்த 9 காரங்ககிட்ட வந்து மோதும். அது பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் நீங்க பொறந்துட்டீங்க 9ல. ஆனா நீங்க அத கட் பண்ணி டெவலப் ஆயிட்டே போகுங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆற்றல் என்ன அப்டின்னா, சமாளித்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து 9 காரங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும் அது. சரிங்களா? அப்ப வீடு, வாகனம் அமைவது அப்டின்னா 9னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வரும். அதாவது இப்போ பெற்றோர்களோட ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். இல்ல இவங்களா வந்து மனையோ, வீடோ கட்டுறதுக்கான வாய்ப்பு 9 இருந்துச்சுனாவே, அது வந்து மனைக்காரகன்னு கூட சொல்லுவாங்க. மனை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வந்து அவங்களுக்கு வரும். வந்துரும். வரும். கண்டிப்பா வரும். வரும். ஸோ அப்படிங்கிற அந்த மாதிரி. மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 9 காரங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு சப்போர்ட்டிவ்னா அப்போ அப்படியே 3 அப்படியே வச்சுக்கலாம். இத ஒரு நம்பருக்கு சொல்றேன். இதுல கிழமை நம்பர் பார்த்துட்டு, விதி நம்பர் பார்த்துட்டு, அது எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது, இதுல எது பெஸ்ட் குடுக்கலாம் அப்படின்றத வச்சு, அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். 9ஆம் தேதி பொறந்தவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க என்னென்ன விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க? அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, மகிழ்ச்சி.